முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த திரு புகழேந்தி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேக்கா தான் அவருடைய டெஸ்டினேஷனா இருந்ததா? அதைத்தான் அவர் முடிவு செய்திருக்கிறாரா? அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்லாம் பேசப்பட்டது. இப்ப அதெல்லாம் இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கிறது செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த நகர்வை? என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு நான் கூட கொஞ்சம் ஷேக் ஆகி அதுல அவரு போக மாட்டார், இப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன். இன்னைக்கு காலையில நம்ம சந்திச்சதையும் நம்ம டிவியில புதிய தலைமுறையில கொண்டு வந்தோம். அப்ப நான் சந்திக்கிறப்போ ஒரே குழப்பத்துல நீங்க ஏறத்தாழ கொதித்து எழுந்துதான் பேசுனீங்க. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல நிச்சயமா இன்னைக்கு காலையில சந்திச்சேனே, நம்ம டிவியில வந்தது, எல்லா டிவிலயும் வந்து நம்ம டிவிலயும் வந்தது. காலையில சந்திக்கிறப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்க, ஒரு முடிவை எட்டப்படவில்லைன்னு சொல்றாரு. அவரோட கோபி செட்டிப்பாளையத்திலிருந்து வந்தவங்களும் அவரை பார்த்துட்டு நான் வெளியில தனியா பேசிட்டு வந்த உடனே தலைவர் என்ன சொல்றாரு, என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆகவே இவ்வளவு ரகசியமாக வைத்து போய் சந்திப்பதனுடைய நோக்கம் எனக்கு புரியவில்லை. நீங்க கேட்ட மாதிரி ஒருங்கிணைக்கிறேன் வெளியில வந்தவர் போய் ஒருங்கிணைந்து விட்டார். அது மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அவர் எட்டியிருக்கிறார். ஆகவே அவருடைய ரகசியத்திற்கும் சஸ்பென்ஸிற்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. ஆனா அதுக்குரிய இப்ப இன்னைக்கு ஏன் ரிசைன் பண்ணாருன்னு புரியல, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இது உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கா திரு புகழேந்தி? அவரு இப்போ தாவேக்காக்கு போவாரு அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்த போது அதை நீங்க நம்பலையா? நம்பல. என்னன்னு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அங்க போனதையோ அவர் வரவேற்று இவரை சேர்த்துக் கொள்றதையோ நான் அந்த பாயிண்ட்க்கு வரவே இல்லை. இவருடைய விருப்பம் அவருடைய விருப்பம் இணைகிறார்கள் வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ. ஆனா இவருடைய வந்த நோக்கம் எல்லோரையும் இணைத்து நான் நடத்தி செல்வேன், எல்லோரையும் இணைப்பேன் தானே உறுதிமொழி கொடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் இங்க வந்த உடனே மாறி ஒரு முடிவு எடுத்து அவர் போறாரு. ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னு அப்ப நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அதிமுக இணைய வேண்டும் அப்படின்னு ரொம்ப வலிமையாக குரல் கொடுத்தவர். தேவர் ஜெயந்தில மூவர் அணி அப்படின்லாம் பேசப்பட்டது. அடுத்த நாள் ஹெட்லைன்ஸே அதுவா தான் இருந்தது. இப்ப எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாருன்னா அடுத்து திமுக கூட போவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தாவேக்கா அப்படின்னு அவர் முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் அது கடைசி ஏற்கனவே எடுத்த முடிவு தான். நடுவில் திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்ததாக ஒரு செய்தி நம்பகமாக வந்தது. அதனால் குழப்பத்தில் இருந்தேன் என்று அவர் சொன்னதும் உண்மையானதுதான். ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் அதை வெளியில சொல்லாம செஞ்சிருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு, 6-7 மாதங்கள் இருக்கிறது. அப்ப நீங்க இன்னும் எம்எல்ஏவா இருக்கலாமே. உங்களதான் கட்சி விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. மக்களுக்கு சேவை செய்யலாமே. இங்க போறதுக்கு, விஜய் கிட்ட போறதுக்கு, தாவேக்கா தலைவர்கிட்ட போறதுக்கு என்ன அவசியம் ராஜினாமா பண்ண வேண்டியது? ஏன்னு புரிய மாட்டேங்குது. அவரோட புரிதல் என்ன? நான் காலையில இருந்து பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு நீக்கப்பட்ட ஒருவர் மீது அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கவே முடியாது. அந்த கட்சி முதல்ல அவர் இருக்காரா பொதுச் செயலாளர் வேற விஷயம். பட் உங்க மேல ஒண்ணுமே எடுக்க முடியாத நிலைமையில நீங்க ஏன் ஒரு ராஜினாமாவை கொடுத்துட்டு போகணும்னு என்னதுக்காக? மக்கள் அளித்தது கோபி மக்கள், வாக்களித்தவர்கள் அவர்கள் கோபி செட்டிப்பாளையம் மக்கள், உங்களை வேட்பாளராக அறிவித்தது அம்மா அவர்கள். ஆகவே அங்கேயும் போய் கை வச்சு கடைசியில இங்க போறாரு. ஆகவே அவர் எடுத்த முயற்சி தோல்வி அடைஞ்சது, முடியாது இனிமேல் முடிவு பண்ணிட்டார். அவ்வளவுதான், நல்லா தெரிஞ்சுக்க. தேவர் ஜெயந்தி நீங்க அங்க போனதுதான் தப்பாச்சு. அங்க போன பின்னாடி தான் அவர் புரிஞ்சிட்டு இருப்பாரு, இவங்க எல்லாம் சரியா வரமாட்டாங்க, இவங்க ஒன்னோடு ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஜிதமாக எடுத்த பின்னால் இவர் நகர்கிறார். ஆனா இவரை பார்க்கறதுக்கு கோபி செட்டிப்பாளையத்திற்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், மற்றவர்களின் ஆதரவாளர்கள் சாரசாரியா பார்த்தவர்களில் முக்கியமான நானும் ஒரு. ஆனால் என்ன செய்கிறார், ஏன் இதை வெளியிலே சொல்லாமல் நகர்கிறார் என்பதுதான் எனக்கு உங்களுக்கே அதிர்ச்சியும் வருத்தமும் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நன்றி திரு புகழேந்தி, இணைப்பில் வந்து பேசியதற்கு. முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.